இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் விஷன் உலகளாவிய பணி யாழ் மண்ணிலே ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இலவச மருத்துவ முகாம் என்கின்ற இந்த காலத்தின் தேவை கருத நிகழ்ச்சிக்கு எங்களை நாடி இந்த நற்பயனை பெறுவதற்காக யாழ் மண் சார்ந்து வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு தெரியும், இந்த நோய் சார்ந்த விடயங்கள் எவ்வளவு பாரதூரமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று. இப்படியான ஒரு பாரதூரமான சூழ்நிலையிலே எப்படி நாங்கள் அதிலே வெற்றி பெறுவது, அந்த சவாலை எப்படி முறியடிப்பது என்பது தொடர்பிலே எங்கள் நாட்டிலே இருக்கின்ற சில தன்னார்வ நிறுவனங்கள் சில முயற்சிகளை எடுத்து மக்களுக்கான சேவைகளையும் மக்களுக்கான முன்னாயத்த நடவடிக்கைகளை வழங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே எமது இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் நிறுவனமும் இன்றைய தினம் அப்படியான ஒரு நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்து உங்களை வரவேற்றிருக்கிறது. எமது இந்த நிறுவனம் சார்ந்து இங்கே வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் குளோபல் மிஷன் நிறுவனத்தினுடைய அத்தனை உயர் அதிகாரிகளுக்கும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களையும் வரவேற்றுக் கொண்டு உங்களையும் இந்த நிகழ்ச்சியின் சார்பிலே வரவேற்றுக் கொண்டு, உண்மையிலே மக்களாகிய உங்களுக்கு தெரியும், நாங்கள் வாழ்கிற இந்த உலகம், வாழ்கின்ற இந்த சூழல், வாழ்கின்ற இந்த பூமி எவ்வளவு சவால் மிக்கது, எவ்வளவு இன்னல்கள் நிறைந்தது, எவ்வளவு இறுக்கமான ஒரு கட்டமைப்புகள் நிறைந்தது. ஒரு நிமிடம் சந்தோஷமாக வாழ்தல், ஒரு நிமிடம் மற்றவரை சந்தோஷப்படுத்துதல் என்பதெல்லாம் எவ்வளவு கஷ்டமான காரியம் என்று உங்களுக்கு நன்கு தெரியும். பரவலான இந்த வாழ்க்கை கோலத்திலே நிறைய சவால்களை சந்திக்கிறோம். இயற்கை அனர்த்தங்கள், யுத்த சூழ்நிலைகள், முரண்பாடுகள், பொருளாதார பிரச்சனைகள் என்று ஏராளமான சிக்கல்களை சொல்லலாம். அதிலே மிக முக்கியமாக எல்லாத்தையும் தாண்டி நிற்கிறது இந்த நோய் நிலைமைகளில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வது. இப்பொழுது பிறக்கிற குழந்தையிலிருந்து இறக்கும் தருவாயில் இருக்கிற முதியவர் வரைக்கும் ஏதோ ஒரு நோய் நிலைமையின் தாக்கத்தினாலே எல்லோரும் அவதிப்படுகிற ஒரு நிலைமையிலே நாங்கள் இருக்கிறோம். உங்களுக்கு நன்கு தெரியும் அந்த விஷயம். பிறக்கிற குழந்தைகள் நோய் நிலைமைகளோடு பிறக்கிறார்கள். இளம் வயதைச் சேர்ந்தவர்கள் பார்ப்பதற்கு ஆரோக்கியமாக இருப்பது போல் தெரிந்தாலும் அவர்களுக்குள் கண்ணுக்கு தெரியாத சில தொற்றாத நோய்களுக்கு அவர்கள் ஆட்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இலங்கையில் இருக்கிற மருத்துவத்துறை சார்ந்தவர்களுடைய அறிக்கைகள், மருத்துவத்துறை சார்ந்த வைத்தியர்களுடைய கருத்துக்களை எடுத்துக்கொண்டால் புற்றுநோயினுடைய தாக்கம் மிக அதிகமாக அதிகரித்து வருகிறது. அதிலே பெண்களுக்கான கருப்பை புற்றுநோய், ஆண்களுக்கான தொண்டை புற்றுநோயினுடைய தாக்கம் அதிகரிக்கிறது. நீரிழிவு நோயினுடைய பெருக்கம் அதிகரித்து செல்கிறது. உயர்குருதி அமுக்கம், இப்படி என்ற ஏராளமான நோய்களினுடைய தாக்கங்கள் அண்மை காலங்களிலே பெருகிக் கொண்டிருக்கிறது. தொற்று நோய்களை விட தொற்றாத நோய்களினுடைய தாக்கம் மிக அதிகமாக இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. அதற்கு எங்களுடைய வாழ்க்கை கோலமும் எங்களுடைய வாழும் சூழலும் அண்மை காலத்தினுடைய நவீன தொழில்நுட்ப சாதனங்களுடைய பெருக்கமும் வெளிநாட்டு மோகமும் வெளிநாட்டு கலாச்சாரத்தினுடைய தன்மைகளும் மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. நாங்கள் அருந்துகிற உணவு பழக்க வழக்கங்கள் இருந்து எங்களுடைய வாழ்க்கை கோலங்கள், உடற்பயிற்சியற்ற வாழ்க்கை முறை, மன அழுத்தங்கள், மன இறுக்கங்கள், ஆசைகள், தீராத வருத்தங்கள் எல்லாமே எங்களுடைய மனதை தாக்கி எங்களுடைய நோய் நிலைமைகளுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. மருத்துவத்துறை உளவியல் சார்ந்த கருத்துக்களின் அடிப்படையிலே நாங்கள் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை கோலம், மனதை உள்ளத்தை சந்தோஷமாக வைத்திருந்தாலே 75% நோய்களிலிருந்து பாதுகாப்பு பெறலாம் என்ற ஒரு கருத்து இந்த காலத்திலே இருக்கிறது. ஆனால் அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு பெரிய அளவிலான சவால்களை நாங்கள் சந்திக்கிறோம், இல்லையாம்மா? ஓகே, அப்படியான ஒரு சூழ்நிலையிலே நோய் நிலைமைகள் வந்ததன் பிறகு நாங்கள் வைத்தியசாலைக்கு செல்வது, மருத்துவ பரிசோதனைகளுக்கு செல்வது, மருந்துகளை உட்கொள்வது, அதுக்கு பிறகு வைத்தியர் தருகிற ஆலோசனைகளை பின்பற்றுவது எல்லாம் பொருத்தமற்றது. வருமுன் காப்பதுதான் மிகச்சிறந்த வழி, இல்லையா? நோய்கள், நோய் நிலைமைகள் வருமுன் காப்பதுதான் மிகச்சிறந்த வழி. அதற்காக வருமுன் காப்பது எப்படி என்று சொன்னால், நாங்கள் இயல்பாகவே ஒரு நோய் நிலைமை வந்ததன் பிறகுதான் அவதிப்பட்டு வைத்தியசாலைக்கு செல்கிற பழக்கத்துக்குரியவர்கள். வருமுன் நாங்கள் ஒருபோதும் எனக்கு இந்த நோய் இருக்குது, இந்த நோய் இருக்குதா, எனக்கு அந்த நோய் வருமா வராதா என்று சொல்லி நாங்கள் ஒரு மருத்துவத்தை நாடியோ அல்லது மருத்துவத்துறையை சார்ந்தோ நாங்கள் எங்களை பரிசீலித்துக் கொள்வதில்லை. வந்ததன் பிறகுதான் நாங்கள் அவதி பெறுவோம். ஆனால் வருமுன் காப்பது எப்படி என்றால், இது போன்ற தன்னார்வ தொண்டு நிறுவனங்களினுடைய முயற்சியினாலே மேற்கொள்ளப்படுகின்ற இலவச மருத்துவ முகாம்கள் தான் இதற்கு மிக முக்கியமான உத்து சக்தியை உங்களுக்கு ஏற்படுத்தும். ஒரு காலத்தின் தேவை கருதிய மிக உன்னதமான ஒரு பணியிலே நாங்கள் இன்றைய தினம் இணைந்திருக்கிறோம்.
உண்மையிலே நான் நினைத்தேன் ஏராளமானவர்கள், முதியவர்கள், இளையவர்கள், சிறியவர்கள் என்று வயது வேறுபாடு இன்றி இந்த பிரதேசம் சார்ந்து நிறைய மக்கள் வந்து இந்த மருத்துவ முகாமினுடைய நன்மைகளை பெற்றுக் கொள்வார்கள் என்று நான் நினைத்தேன். ஆனாலும் வருகை தந்திருக்கிறீர்கள். இப்பொழுது வருகை தந்தவர்கள் செய்து நீங்கள் வீடு செல்லும் போது ஏனையவர்களையும் இங்கே அழைத்து வாருங்கள். இப்பொழுது இருக்கிறவர்கள் கூட தொலைபேசியின் ஊடாக அழைத்து இந்த நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், யாழ் மண்ணினுடைய புகழ்பூத்த மருத்துவத்துறை சார்ந்து நல்ல பல எண்ணங்களோடும் அனுபவங்களோடும் இருக்கிற வைத்தியர் கிருஷ்ணகோபி அவர்கள் இங்கே வருகை தர காத்திருக்கிறார். அவருடைய வழிகாட்டல், அவர்களுடைய அந்த ஆலோசனைகள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பல பயன்களை தரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த இலவச மருத்துவ முகாமை நாங்கள் இப்பொழுது எங்களுடைய பண்பாட்டு விழுமியங்களோடு ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறோம். அந்த வகையிலே நிகழ்ச்சியினுடைய முதல் அங்கமாக கிராத்தினை ஓதி இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்குமாறு MRF முஹைசா அதே போலே தானியா ஆகிய இருவரை அன்போடு இங்கே வருகை தருமாறு அழைக்கின்றோம். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர். நிச்சயமாக நாம் நம் வேதமாகிய இதனை கண்ணியமிக்க லைலத்துல் கத்ர் எனும் இரவில் இறக்கி வைத்தோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். நபியே, அந்த கண்ணியமிக்க இரவு என்னவென்பது பற்றி உமக்கு அறிவித்தது எது? லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். கண்ணியமிக்க அந்த இரவு 1000 மாதங்களை விட மிகச் சிறந்ததாகும். தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர்ரூஹு ஃபீஹா பிஇذنி ரப்பிஹிம் மின் குல்லி அம்ர். அதில் மலக்குகளும் ஜிப்ரீல் ஆகிய பரிசுத்த ஆவியும் தங்கள் இரட்சகனின் கட்டளைப்படி நடைபெற வேண்டிய ஒவ்வொரு காரியத்தின் நிமித்தம் இறங்குகின்றனர். சலாமுன் ஹிய ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர். அது சாந்தியான இரவாகும். அவ்விரவானது அதிகாலை உதயமாகும் வரையிலாகும். ஸதகல்லாஹுல் அலீம்.